வேண்டும் என்று விரும்புகிறோம். ஐயா சிற்பி ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர் இது அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு நலிவுற்ற ஒரு படைப்பாளிக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு அவசியமான கடமை என்று சொல்லி எதையுமே கேட்கவில்லை. உடனே செக் எழுதி 10,000 ரூபாய்க்கு கொடுத்தார்கள். அந்த கொடைமனம் மிகவும் பாராட்டுக்குரியது. அதேபோல் நண்பர் நாகராஜ் அவர்களிடத்தில் நானும் ஜெயக்குமார் சோலைமான் என்று வரவில்லை, பூபாலன், திரு செந்தில்குமார் போன்றவர்களெல்லாம் போனோம். அம்சப்பிரியா எல்லோரும் போயிருந்தோம். அவருக்கு இலக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர், ஆனால் அவருடைய உள்ளம் பெரியது. தொடர்ந்து 365 நாட்களுக்கு பொள்ளாச்சி மருத்துவமனையில் உணவு வழங்கி கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் அதற்குத்தான் போயிருக்கிறார். 12 மணி ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் அவர் அங்கே இருப்பார். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சொந்த பணத்தில் தனி மனிதராக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கொடைமனம் எவ்வளோ பெரியது என்றால், லைன்ஸ் அமைப்பில் பல்லடத்தில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளியை முடிப்பதற்கு பணி நிறைவு செய்வதற்கு 10 லட்சம் ரூபாய் தேவை. அந்த லைன்ஸ் அமைப்பில் இருந்த பல்லடத்துக்காரர்கள் மற்றவர்களெல்லாம் அதை முடிப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் திணறி கொண்டிருந்த நேரத்தில் இவர் வேடிக்கை பார்க்க போனவர். உடனே அங்கேயே யார் இடத்துலையும் கேட்காமல் 10 லட்சம் ரூபாய் அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்வதற்காக கொடுத்து விட்டு வந்த ஒரு பெரிய உள்ளம் நாகராஜுடைய உள்ளம். அதே போல் திரு ஐயப்பன் அவருடைய நலநிதிக்காக நாங்கள் அணுகி கேட்டபொழுது எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நான் இவ்வளவு கொடுங்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. 10,000 ரூபா உடனே அவர் எழுதி கொடுத்து விட்டார். அதுபோல் அவருக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். பொன் வைக்க வேண்டிய இடத்திலே எங்களால் இப்பொழுது பூ வைத்தான். அதே போல் ஒரு நிதி நிறுவன அதிபர் திரு ஆறுசாமி அவர்களிடத்தில் சென்று அவர் வேதாத்திரி மகரிஷி அந்த நிறுவனத்தில் அவர் இப்பொழுது மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறார். அவரிடத்தில் சென்று நண்பர் ஜெயக்குமார் அணைத்து கொண்டு போனார். அவரை அணுகி கேட்டோம். அவர் எந்த தயக்கமும் இன்றி உடனே 5,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்து விட்டார். இப்படி கேட்ட இடத்துல எல்லாம் எல்லாரும் கொடுத்தார்கள். அப்புறம் நம்முடைய இலக்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருமே மனமும் வந்து கொடுத்துருக்குறோம். இது நிறைய கலைஞர்கள் செய்கிறார்கள், நாடக நடிகர்களுக்கெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கவிஞர்கள், எழுத்தாளர்களுக்கு என்று எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லை. அது அரசு சார்ந்த நிறுவனங்கள் செய்ய முன்வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை ஒரு கோரிக்கையாக இங்கே என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பலவீனம் என்று சொன்னால், ஐயா வரும்பொழுது 1 மணி நேரம் நானும் அவரும் வீட்டில் உரையாடி கொண்டிருந்தோம். கேரளத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் அவர்கள் எப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எப்படி ஒரு அமைப்பாக செயல்படுகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் குறுங்குழு மனப்பான்மை என்பது அதிகமாக இருக்கிறது. கோவையில் செயல்படுகிற ஒரு இலக்கிய அமைப்பை பொள்ளாச்சியில் இருப்பவர்களுக்கு தெரியாது. பொள்ளாச்சியில் இருந்து செயல்படுகிற அமைப்பை வேண்டுமானால் தமிழ்நாடு முழுவதும் அறிந்திருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் இருப்பது என்னென்றால் ரொம்பவும் குறுங்குழு மனப்பான்மை. யாரையும் பாராட்டுகிற மனம் இல்லை. அது வளர வேண்டும். அதற்கு ஒரு துவக்கமாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று இரவு என்னிடத்தில் இவருடைய கூந்தலில் செய்த தூரி நூலை கொண்டு வந்து திரு ஐயப்ப மாதவன் அவர்கள் கொடுத்தார்கள் நேரில். அதை நான் ஒரு பெரிய ஒரு கடல் அளவு இருக்கிறது. இதை ஒரே இரவிலே வாசித்து முடித்து உள்வாங்கிக் கொள்வது என்பது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. வந்தபொழுது என்னிடத்தில் சொன்னார், நான் காதலை பற்றி எழுதுகிற கவிஞன் என்று சொன்னார். எல்லோரும் அதை கடந்துதான் ஐயா வந்திருக்கிறோம் என்று சொன்னேன். காதலே இல்லாத மனிதன் யாரும் இருக்க முடியாது. புழு பூச்சிகள் முதற்கொண்டு பறவைகள் முதற்கொண்டு காதலே இல்லாத ஜீவராசிகள் எதுவுமே உலகத்தில் கிடையாது. நம்முடைய இலக்கியங்களிலே அகப்பாடல்கள் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஔவையார் முதற்கொண்டு எல்லோரும் அகப்பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள்.
இப்பொழுது நீங்கள் நவீன இந்த இலக்கிய உலகத்தில் 277 கவிதைகள் இதில் இருக்கின்றன. என்னால் இரவில் ஒரு 11 மணிக்கு மேல் அமர்ந்து வாசிக்க முடியவில்லை. காலையில் பல்வேறு அலுவல்களுக்கு இடையில் ரேண்டமாக இங்கொன்றும் ஒன்றுமாக புரட்டி பார்த்தேன். முதல் கவிதையே வாசனை என்று எழுதியிருந்தார். அதை உள்நோக்கி போகும்பொழுது எனக்கு கண்ணதாசன் முன்னே வந்து நின்றார். கண்ணதாசனுடைய மாங்கனி தான் என் கண்முன்னே நின்றது. அவள் வந்து காதலை ஆடிவிட்டு போகிறாள். அந்த காதலன் இவள் வந்தாளா, ஆடினாளா, போனாளா என்று அவனுக்கு ஒரு மின்வெட்டு போல் தோன்றுகிறது. அவள் ஆடிவிட்டு போன இடத்தை தொட்டு பார்க்கிறான். இளஞ்சூடு இருத்தல் கண்டு அவள் ஆடிவிட்டு போனாள் என்பதை அவன் உணர்கிறான். இவருடைய வாசனை கவிதையும் அதைத்தான் சொல்கிறது. படித்த உடனே எனக்கு இவர் நிறைய விஷயம் வச்சிருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த 277 கவிதையும் ஒரே இரவிலே வாசித்து முடித்து விட முடியாது. ஆனால் இந்த நூலை கொடுத்திருக்கிறீர்கள். காதல், எங்களுடைய காதல், ஐயாவுடைய காதல் 91 வயது முடிந்து 92வது வயதில் அவருடைய காதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலையிலும் அதை நான் பார்த்து விட்டு வந்தேன். அந்த கிழத்தையும் இவத்த கிழவனும் எப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று. நானும் அதுபோல் 80 முடியப் போகிறது. என்னுடைய காதலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. இதுதான் வாழ்வினுடைய அத்தியந்த காலத்திலே நடக்கிற உண்மையான காதல். இந்த காதல், அவர் எழுதியிருக்கிற காதலில் நிறைய இன்ஃபேச்சுவேஷன்ஸ் இருக்கிறது. அவர் அந்த காலத்தை கடந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். இது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய காதல் என்னவாக இருந்ததோ, அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இளைஞனாக இருந்த பொழுது என்ன காதலோ அந்த அனுபவங்கள் இதில் இருக்கிறது. மூங்கிலை அவர் உபமானப்படுத்துகிறார் காதலிக்கு. அவ்வளோ ஒல்லியான காதலி போல் இருக்கிறது. உண்மை அதுதானா? அவர் ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞர். இந்த காட்சிகளை எல்லாம் அவர் புகைப்படுத்தி இருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து ஐயா அவர்களுடைய உரையை கேட்க நீங்கள் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள். அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.